FTP நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. அவர் சேர்ந்த அப்புறம் அவரை தொடர்ந்து எந்த ஒரு நோட்டபிள் ஆன இந்த ஏடிஎம்கே லீடர்ஸ் யாரும் போய் தாவேக்கால சேரல. ஆனா செங்கோட்டையன் வரும் நாட்கள்ல பல மூத்த தலைவர்கள் இணைய போறாங்க தாவேக்கால அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த செங்கோட்டையனால அதிமுகவிலிருந்து உடைச்சு, அதாவது அதிமுகவில் இருக்க ரிபல் லீடர்ஸை தாவேக்காவில் கொண்டு வர முடியுமா? செங்கோட்டையும் விஜய்க்கு பெரிய பிளஸ். ஆதவர்ஜுனாவாலையும் மற்ற இவர் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு, ஓரளவு சமாளிக்கிறாரு. ஆதவர்ஜுனா பிராண்டிங் மாஸ்டராக இருந்து கொஞ்சம் பிரசாந்த் கிஷோரோட இருக்கும்போது கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் உண்டு, அவங்கள வச்சு போலியா பொய்யா கட்டமைக்கிறதுக்குள்ள பொய் செய்திகள் தான் கொடுக்க முடியும். அதை நம்மளே அடிச்சிருவோம். பலன் நிரூபிக்காதவன்னு ஊதி பெருசாக விடக்கூடிய பலனுள்ள ஊசி வச்சு குச்சி, எப்பா இன்னைக்கு நீ பலன் நிரூபிக்காதவப்பா, சீமானுக்கு 8% இருக்கு, நீ 0% இருக்க, 39 கேண்டிடேட் இல்லை, விக்ரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்கல, விக்ரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் பயந்து ஓடிட்டேன், சீமான் பிரேவ் வா போலீஸ் ஸ்டேஷனை மீறி நின்னாரு அப்படின்னு நம்ம அதை அடிச்சிருவோம். ஆனால் செங்கோட்டைங்கிறது விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். நீண்ட வரலாறு, எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசி, அதுல செங்கோட்டையன் ஒரு பிளஸ் தான். நம்ம அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம். அப்போ செங்கோட்டையனுங்கிற பிளஸை வச்சுக்கிட்டு விஜய் அவருக்கு தேவையான கேண்டிடேட்டுகளை மேக்சிமம் அதிமுகக்குள்ள இருந்து கொண்டு வந்துடலாம். போட்டி அதிமுகன்னு செங்கோட்டையன் மூலமா அந்த கேண்டிடேட்ஸை விஜய் கொண்டு வரலாம். அது அவங்க ஆப்ஷனை பார்ப்பாங்க. விஜய் கிட்ட கேரண்டி என்ன, எடப்பாடி கிட்ட கேரண்டி என்னங்கிறத பார்ப்பாங்க. எடப்பாடி கிட்ட எந்த லாபமும் இல்லைன்னு போது செங்கோட்டையன் மூலமா விஜய்கிட்ட வருவாங்க. ஏன்னா செங்கோட்டையனே என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்பார்ப்பெல்லாம் இருந்து அதிமுக ஒற்றுமைக்கு தான் நின்னாரு. நீக்கிட்டாரு எடப்பாடி. 25 நாளா இவருக்கு வேற எதுவுமே பிக்கப் ஆகல. அவருக்கும் 25 நாளா ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆனது. விஜய்க்கு தெரியும் இது. இன்னும் ஜானாரிக்கு சாமி தினமலரை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறார் விஜய்க்கு தெரியாதது இல்லை. ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆக முடியும். இனிமே பல நிரூபிக்காத நம்மளை வச்சு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணினெல்லாம் பிலிம் காட்ட முடியாது. திருநாக்கரசே பலம் நிரூபிக்காத தாவேக்காவுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்ட்டு வடிவேலு ராதிகா இதெல்லாம் சொல்லி, அப்போ பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு வருது. சோ பலம் நிரூபிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையன் தான். அதுதான் சார் செங்கோட்டையன் சேர்ந்த பெரிய பிளஸ். பட் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் சில என்ட்ரன்ஸ் உள்ள கொண்டு வந்தானே பிளஸ் ஆகும். அதான் நீங்க அவர் காங்கிரஸ் பலூன்ல பொட்டி தெரிச்ச பிறகு அதை திசை திருப்ப செங்கோட்டையனை கொண்டு வந்தார். இப்போ செங்கோட்டையனும் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கிற மாதிரி அந்த டைம் எல்லாம் அசஸ் பண்றது. இதுக்கு தானே உங்களுக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்குது. வச்சுக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆட்களை பேசி வச்சு சில நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் வராம தங்கள் நிகழ்வுக்கு முக்கியத்துவம் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. எடப்பாடி இதுக்கு தெரியும், செங்கோட்டையன் நம்ம அங்க சேர்றதால இந்த ரிஸ்க் இருக்குன்னு எடப்பாடி தெரியும். அப்பன்னா தன்னோட ஆட்களை போகாம வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணிச்சு பாருல கட்சியை. கண்டிப்பா அவர் சமர்த்தர். அதனால்தான் கோயில்செட்டிப்பாளையத்துல எனக்கு பாதிப்பு இல்லைன்னு ஒரு வேனை விட்டுட்டு 2 பக்கம் ஆளை திரட்டி மீட்டிங் பண்ணினார. அவரு அது தோல்விக்கு பிறகு டக்குன்னு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தி தன்னை கன்சால்டேட் பண்ணார்ல, நகர்ப்புற உள்ளாட்சியை விட்டுட்டார்ல. அவர் பெரிய ஆர்கனைசர். அதுல நம்ம அவரை எடப்பாடியை குறைச்சு மதிப்பிடாங்க. அந்த இடம் திரும்பவும் செங்கோட்டையன் போனா கூட அவர் விழால கொண்டுட்ட நான் சிஎம் கேண்டிடேட், அவர் விஜய் கிட்ட புஷியானந்த் கீழே இருக்காருன்னா விளையாட கொண்டர்களை இது பண்ணிடுவார். அதர் காஸ்ட் எம்ஜிஆர் ஓட்டு கொஞ்சம் ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் சினிமா நடிகர்னு செங்கோட்டையன்னு எடப்பாடியை கொஞ்சம் பாதிக்கும். ஸோ இந்த எடப்பாடி தான் பெருசா பாதிப்படைவார். அதுவும் எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகள் பெருசா பாதிப்படையும். அந்த ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க மதிமுக விசிக இடங்கள்ல தேமுதிகவுக்கு போட்டாங்க பாருங்க. 2006ல் ஸ்ரீபெரும்புதூர்ல 20%, உளுந்தூர்பேட்டையில 20%, முகையூர்ல 20%லாம் கேப்டன் விஜயகாந்த் எடுத்தார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை அண்ணா எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்துடும். அவராது ரெட்டால எம்ஜிஆர் சின்னம், எம்ஜிஆர் போல ரெட்டால தான் காப்பாற்ற முடியும்னு அதை வச்சு தடுத்துருவாரு.
இது கூட்டணி கட்சிகள் மாட்டிக்கிடும். அதனாலதான் தேமுதிகவே யோசிக்கிறாங்க. விஜய் செங்கோட்டையன் விஜயும் எம்ஜிஆர் ஆதரவு ஓட்டை எடுத்துட்டாப்லன்னா ஜாதிய ரீதியாட்டே ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல நமக்கு அவரால். சோ சீமான் வேற அவரை பலையனப்படுத்துறாரு. அதனால நம்ம அவங்க கூட போனா ஜெயிக்காதுங்கிறத பிரேமலதா அம்மையார் உணர்றாங்க. வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா போன்ற ஒரு தொடர்புடையவங்களுக்கு எல்லாம் அந்த தகவலை சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடிக்கு, தோத்து போவோம். விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல ஓட்டை தட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. நாம விசிகாவையும் மதிமுகவையும் பலையனப்படுத்தின மாதிரி இவரு நம்மளை பலையனப்படுத்திடுவாரு விஜய். சோ எடப்பாடி வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. விழுப்புரம் சிதம்பரத்துல 36 எடுத்த எடப்பாடி பழனிசாமியால நம்ம கடலூர்ல 26 தான் எடுக்க முடிஞ்சது. 10 விழுக்காடு கம்மி. சோ அவரை வச்சு நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது. விஜய் தனிச்சு நிற்கிறது கூடுதல் அடி. ஸோ அவரோட கூட்டணி போறதும் ஒண்ணுதான், கட்சியை முடிச்சு கட்டுறதும் ஒண்ணுதான்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஏற்கனவே 19லயும் ஜெயிக்கல, டெபாசிட் எழக்கூடிய அளவுக்கு தான் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தாரு. 24லயும் ஜெயிக்கல. என்னமே 26லயே எடப்பாடி தேமுதிக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட போறாது. ஒரு ராஜ்சபா கிடைக்கும், அசம்பிளி எல்லாம் தோத்து கட்சிக்கு பெரிய பின்னாடி வாய்ப்பு போகும். அதை தேமுதிகவே உணர்றாங்க. எனக்கு வரக்கூடிய தகவல்கள் அதை தெளிவுபடுத்துது. ஓகே, இப்போ இந்த ஒரு 1.5 மாசத்து செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவுக்கு செங்கோட்டையனால கிடைச்ச லாபம் என்ன எது இருக்கா? காங்கிரஸ் பல நிரூபிக்காத தாவேக்காவை திருநாக்கர் சொன்ன கருத்தை மதிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. மோடி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணக்கூடிய மூவ்ல ராகுல் ஸ்டாலின்கிட்ட சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்க. இது ஒரு மினிமம் கேரண்டி ஸ்ட்ராட்டஜி. அப்ப செங்கோட்டையனுக்கு உள்ள அந்த ஃப்ரீடம், அவர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் போட்ட இது அவர் 3ஆவது இடத்துல வச்சிருக்காரு. அவரு புஷி ஆனந்த், செங்கோட்டையன் சேரதுக்கு முன்னாடியே புஷி ஆனந்த் தான் 2வது. நான் சொன்னா இல்லையா? ஆமா, பார்ட்டி சைடு பை புஷி ஆனந்த். ஓகே, அவர் தான் தந்தை அந்த கட்சிக்கு. ஓகே, பின்ன எப்படி நீங்க தந்தையானவரை 2வது இடத்தை விட்டு இது பண்ண முடியும்? விஜய் நம்பர் 1. அவர் பிம்பத்துல கட்சியை கட்டமைச்சது ஐயா புஷி ஆனந்த். அதை ஒரிஜினல்ல யாரும் தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் புஷி ஆனந்தை தள்ள முடியாது. ஓகே, சோ புஷி ஆனந்த் உழைப்பு தான் விஜய்க்கு அமைப்பு. இன்னைக்கே நான் ஓங்கி அடிக்கிறோம்னா விஜய்க்கு 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்லைன்னு சொன்னா நான் தெரிஞ்சு உண்மையதான் சொல்றேன். இந்த 50 கேண்டிடேட்டும் புஷி ஆனந்தால வந்தது. ஆமா, புஷி ஆனந்தால வந்தது 50. இல்ல செங்கோட்டையனால வந்து கேண்டிடேட்ஸ் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அவங்கள வின்னபிள் இல்லப்பா. செங்கோட்டையனால் கொஞ்சம் வின்னபிள் கேண்டிடேட்ஸ் அதிமுக வந்து கொண்டு வரல. வின்னபிலிட்டிங்கிறதுல நான் ஒத்துக்கிறேன். செங்கோட்டையனால புஷி ஆனந்த் கேண்டிடேட் விட அதிக ஓட்டு எடுக்கக்கூடிய கேண்டிடேட்டை லோக்கல்ல வெயிட் ஆன உள்ளவங்க அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியும். இப்ப நீங்க வந்திருக்காங்களா, ஸ்ரீதர், ராஜலட்சுமி, நிறைய பேர் வரவும் செய்திருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி செங்கோட்டையனால கொண்டு வர முடியும். பட் அந்த அடிப்படை 50 பேரு புஷி ஆனந்துக்கு ஆளுங்களா? அவனுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு இருக்கு? புஷி ஆனந்த் இல்லாம இல்லை. அதனாலதான் இந்த பார்ட்டி ஷேர்டு பை புஷி ஆனந்துங்கிற அந்த கடுமையான வார்த்தையில சொல்றேன். அவர் தான் தந்தை. அவரை மீறி அங்க ஒன்றும் நடக்காது. அவரை ஓரங்கட்டுனா அது பின்னடைவு தான் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது ஒன்றரை தலைமை, 2 தலைமைன்னு சொல்ல மாட்டேன், ஒன்றரை தலைமை. விஜய் பிளஸ் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் இல்லாம அந்த கட்சி இல்லை. அதான் நான் செங்கோட்டையன் சேரதுக்கு முன்னாடியே புதிய தலைமையில சொன்னேன். இப்போ செங்கோட்டையனுக்கு அப்போ உள்ள கரெக்டான ஒரு இடத்தை விஜய் கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் தாங்க விஜய்க்கு பிளஸ். இல்ல, அவருக்கு கட்சியில கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கரெக்டான பொறுப்பு கொடுக்கப்பட்டாரு நினைக்கிறீங்களா? அது அவங்க என்னன்னு லக்கு இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டடி இல்லை. அவங்க ஒன்றும் தற்கொலைகள் கிடையாது. அரசியல் வியாபாரிகள். வியாபாரம், சினிமா வியாபாரம் படுத்துறோம்னு திருப்பரங்குன்றத்துல கருத்து சொல்ல மாட்டாங்க. கருத்து சொன்னா முஸ்லீம் படத்தை பார்க்க மாட்டான். விரோதமா கருத்து சொன்னா இந்துக்கள் படத்தை பார்க்க மாட்டான். இந்தோ பாக் அந்த விஷயத்திலும் கருத்து சொல்ல மாட்டாங்க. தற்கொலைகளே கிடையாது. ரொம்ப சுயநலமிக்க அறிவாளிங்க, சுயநலவாதிகள், அரசியல் வியாபாரிங்க. ஸோ அவங்க வியாபாரத்துக்கு எப்படி சரியா வருமோ அதுக்கு தக்கன அவங்க இதை சொல்லுவாங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, வியாபாரம் தான். ரஜினிகாந்தும் அஜித்தும் வியாபாரம் பண்ணலன்னு சீமான் சொன்ன மாதிரி இவங்க வியாபாரம் பண்ண வந்திருக்காங்க. அந்த வியாபாரத்துக்கு யார் யாரை எப்படி பயன்படுத்துமோ அப்படி பயன்படுத்துவாங்க. இப்போ செங்கோட்டையன் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம்
அதிமுக தாவேக அதிமுக கூட்டணிக்கான கதவுகள் முழுசா செங்கோட்டையன் இழுத்து மூடிட்டான்னு சொல்லிடலாமா? இங்க திருநாக்கரசனும் சொல்ற மாதிரி பல நிரூபிக்காத விஜய் எங்க இருந்துங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? சரி, ஓகே. எடப்பாடி எங்க முட்டாள்தனமா ரங்கராஜ் பாண்டேக்கள் பேசுனாங்கன்னா ரங்கராஜ் பாண்டே பேசுறது வச்சு இல்ல, எடப்பாடி பழனிசாமி விரும்பினாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி விரும்பினார், எவிடன்ஸ் இருக்கு. பெரிய கட்சி வரும், அது வரும்னு சொன்னார். அப்ப அந்த விருப்பத்துல இப்ப மண் விழுந்துருச்சாரு. அந்த விருப்பம் வர ஓகே, அந்த விருப்பத்துக்கு செங்கோட்டையன் இடைஞ்சலாம். நான் அதை வரவேற்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊண்டுகோலா கொண்டு ரஜினிகாந்த ஊண்டுகோலா கொண்டுதான் சினிமா மார்க்கெட்டை வளர்ந்தாரு. சீமான் சுத்த வீரன், சீமான் சுத்த வீரன், தன்னை நம்பி நிற்பான், தனிச்சு நிற்பான், 214 நிற்பான், எல்லா தேர்தலையும் நிற்பான் சீமான். அது விஜய் பிறவி கோலங்கிற வார்த்தையை ஒரு இதுல சொல்லிட்டேன். கோலை ஐயா எஸ். ஏ. சந்திரசேகர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதும் கலைஞருக்கும் தில்லா நீதிக்கு தண்டனை நின்ன ஒரு ஐயா. அந்த வரலாற்றை மறைச்சிட்டு நம்ம பேசக்கூடாது ஒருத்தரை. ஸோ அந்த இடத்துக்குள்ள இவங்களுக்கு ஊண்டுகோல் வேணும். அண்ணாமலை தம்பி ஆடவான்னு ரஜினியை வச்சு பிச்சை எடுக்கணும். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா அது எடப்பாடிக்கு வாக்கு வங்கியை பாதிக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு விஜய் எடுத்திருக்க நிலைப்பாடு எடப்பாடியை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டியும் கொடுக்கும். அதுக்கு நிறைய கேண்டிடேட்ஸை செங்கோட்டையன் கொண்டு வரணும். அதை அவரால் கொண்டு வர முடியுமா? இங்க நான் எப்படிங்க அதை சொல்ல முடியும்? வாங்க அதிருப்தியாளர்களை டச் பண்ணி கொண்டு வரணும், செங்கோட்டையன் பேனர்ல கொண்டு வரணும். ஏன் ஜான் ஆர்கிசாமி கான்டாக்ட்ல இருக்கவங்கள கூட ஜான் ஆர்கிசாமி கூப்பிடலாம், ஆதவர்ஜுனா இருக்கவங்க கூட ஆதவர்ஜுனா மூலமும் கொண்டு வரலாம். அதிருப்தியாளர்கள் தானே வருவாங்க. அப்படி இல்லை. இப்ப நீங்க சொன்ன கோர்ட்ல ஃபேமஸ் கோர்ட் டெட் லீடர் கேனாட் லீடர் பார்ட்டி. ஆனாலும் எடப்பாடி அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா முகத்தை வச்சுதான் இன்னும் ஓட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறாரு. இல்ல, தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் எடப்பாடிக்கு செக்கடிச்சுட்டார விஜய் வச்சு. அத்திக்கடவு அவினாசியில எம்ஜிஆராவது ஜெயலலிதாவான்னு சீமான் மாதிரி தூக்கி போட்டுட்டு போன எடப்பாடிய 2 தெய்வங்கள் ரெட்டை இலை கதற விட்டுட்டார் பாருங்க செங்கோட்டையன். அது விஜய் தம்பிக்கும் ஒரு சல்யூட், செங்கோட்டையனுக்கு ஒரு சல்யூட். கதற விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு நாடார் தலைவர் திமுக சேர்ந்தார். அவர் சேர்த்துக்கு அவர் சொன்ன மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க சசிகலா தரப்பு. ஏன்னா நான் சசிகலாக்கு எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணவனாங்க, நான் தந்தையாரும். இவங்க சசிகலா கூட மறுபடியும் சேர்த்துன்னு நினைக்கிறாங்க, அது செட் ஆகுதுங்க, திமுக வந்துடுறேன், திமுக வந்துட்டார். இதே மாதிரி ஒருவேளை செங்கோட்டையனை மீறி விஜய் எடப்பாடி கொடுக்குற ஆஃபர் ஏதோ ஒரு ஆஃபருக்காக ஆசைப்பட்டாங்க போனான்னா செங்கோட்டையன் வேற முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா? செங்கோட்டையன் தான் முடிவு எடுக்கணும். இதுல மனோஜ் பாண்டியனோட நிலைப்பாட்டுல அவரு ஓபிஎஸ் அவங்க தந்தையோட நினைவிடத்தெல்லாம் அவருக்கு தெளிவா பண்ணாரு. மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்க்கு நல்லுறவு சங்கரங்கோயில் இதிலே இருந்தது. என்றாலும் அவரு ஒரு கட்டத்துக்குள்ள சசிகலா அவங்களோட இணைஞ்சு பயணிக்க முடியாதுன்னு திமுகவுக்கு போனதுல அவர் எம்எல்ஏ டிக்கெட் அவங்க கேரண்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கட்டம் சசிகலா சென்றிக்கா தான் அன்னைக்கு ஜெயலலிதா பிஎஸ் பாண்டியனும் செங்கோட்டையனையும் நம்பினாங்க. இது பிஎஸ் பாண்டியனும் மனோஜ் பாண்டியனும் நம்பினாப்புல அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு எல்லா எம்எல்ஏக்களையும் ரேலி பண்ணாங்க. இன்னைக்கும் பீகார் வெற்றிக்கு பிறகு எல்லா எம்பியும் மோடிக்கிட்ட போறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னாலும் போறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் நினைச்சாங்க. அப்போ பிஎஸ் பாண்டியன் தான் அதை தெளிவா சசிகலா குடும்பத்துக்கு எதிராக மற்றவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபரே பெரியவங்க சண்டானே நம்ம கருத்து சொல்லக்கூடாதுன்னாரு. ஏன்னா சசிகலா ஜெயலலிதா எமர்ஜி ஆகி வந்துருவாருங்கிறது அவங்க கணிப்பு. பிஹெச் பாண்டியன் ஓங்கி அடிச்சாரு. கூலிக்காரங்க வேலைக்காரங்க அது இதுன்னு பிஹெச் பாண்டியன் சொன்னார். நான் ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழியாதான் அவங்கள நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். அவர் கடுமையா விமர்சனம் பண்ணும்போது இன்னொரு முகமாட்டு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல ஓபிஎஸ் வச்சுதான் நடத்தினாங்க. அதுல ஓபிஎஸ் தான் அதை லீட் பண்ணாரு. பட் மெட்டீரியலா பண்ணது இவரு தான், மனோஜ் பாண்டியன் தான். அந்த நட்புக்காக ஒரு பெரிய நினைவிடத்தை ஒரு செகண்ட் ரவுண்ட் லீடருக்கு ஓபிஎஸ் கட்டி கொடுத்தாருங்கிறதும் உண்மை. ஒரு நாடார் மர ஒரு ஒற்றுமைக்கான ஒரு இதாட்டு தான் அன்னைக்கு ஓபிஎஸ் கூட ஆதரவாட்டு சரத்குமார், இவரு ராமராஜன் எல்லாம் ஒரு கட்டத்துல நின்னது, பிஹெச் பாண்டியெல்லாம் நின்னது. தமிழ் மண்ணில ஒரு பழைய கசப்பான சம்பவங்கள் மாதிரி ஒரு இதாட்டு வந்தது. இந்த இடத்துக்குள்ள என்னோட ஸ்டாண்டே நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைட், we need not blink at any point of time.
செட்டன்லி வி வின் த வார்னு சொல்றாரு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர். சின்ன வயசுலயே எங்க பாட்டி எங்க வீட்டுல சொல்றது என்னன்னா, நியாயம் இருந்தா விடக்கூடாது, பட் சிலவங்களை சொல்லி இவங்கள்ட்ட எல்லாம் நீ வம்பே வச்சுக்கிட கூடாது, வம்பு அங்கெல்லாம் பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நியாயம் இருந்தா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அப்ப நம்ம கிட்ட நடராஜனை எதிர்க்கிறதுல நம்மகிட்ட நியாயம் இருந்து நம்ம அந்த நியாயத்துக்கு நடராஜனை எதிர்த்தோம். ஓபிஎஸ் நம்ம ஆதரிச்சோம். ஓபிஎஸ் ரிசைன் பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி மக்கள் தலைவரா வருவாருன்னு சொன்னோம். ஸோ ஓபிஎஸ் விஷயம் வந்து வித்தவுட் சசிகலா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருந்தது. ஓபிஎஸ்க்கு இமேஜே சசிகலா வச்சுதான் பெரிய அளவில் வளர்ந்தது. பட் அரசியல் சந்தர்ப்ப நிர்பந்தம் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு பலம் சேர்க்க அவருக்கு சசிகலாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில தான் இவர் மனோஜ் பாண்டியன் போன்றவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுல நீங்க செங்கோட்டையில எங்க வாரீங்கன்னு எனக்கு தெரியுது. லாஸ்ட் மினிட் ஆஃபர் திமுக கிடைச்சதுன்னா இதெல்லாம் வாய்ப்பு இல்லாம எடப்பாடியை செங்கோட்டையை பலகீனப்படுத்துன்னு ஸ்டாலின் நினைக்கலாம். சரி சார், பார்ப்போம் எப்படி போகுது இந்த அரசியல், இந்த செங்கோட்டையின் அரசியல் தவைக்காலன்றது. மீண்டும் ஒரு பெட்டி சார். தேங்க்யூ.